ஹே மின்னலே மின்னலே ஹே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்காடா? ஒருத்தன் இங்க ரூம்ல தனியா காஞ்சு போய் உட்காந்துருக்கான். நீ காலங்காத்தாலேயே 2 ரொமான்ஸ் சீனை முடிச்சுட்டு வந்திருக்க. ரொமான்ஸ் சீனா? டேய், ரொமான்ஸ் சீன் இல்லடா, ஃபைட் சீன். கேட்டுக்கங்க, இவன் பண்ணதுக்கு பேரு ஃபைட்டான். டி ஆமாண்டா சக்தி, அவ வேணும் வேணும்னு என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காடா. கரெக்டா சொல்லு, அவ இழுத்தாளா நீ இழுத்தியா? டேய் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல நான் தான் அவ கைய பிடிச்சி இழுத்தேன். ஆனா தெரியாம தானடா இழுத்தேன். தெரியாம கையில் நினைச்சு அவ கைய பிடிச்சி இழுத்துட்டேன்டா. அதோட அவ போய் தொலைஞ்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில என் வீட்டுக்கே வந்து நிப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா சக்தி. அவ வீட்டுக்கு வந்தது கூட இப்ப எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆனா என் மாமாவோட தங்கச்சியா இருப்பான்னு சத்தியமா நினைக்கல. எனக்கு அதை நினைக்கும் போது தாண்டா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அவளை பார்த்ததும் உள்ளுக்குள்ள மின்னல் அடிச்சதுன்னு சொன்னனே, ஆனா அவ என் மாமாவோட தங்கச்சின்னு தெரிஞ்சதும் என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குடா. ஏன் உன் மாமாவோட தங்கச்சியா இல்லாம இருந்திருந்தா அவளை கரெக்ட் பண்ணி இருந்திருப்ப. சேச்சா, அப்ப கூட நான் அவளை பார்த்து இருந்திருக்க மாட்டேன். நான் தான் சொன்னல, என்ன ஆனாலும் சரி என் கனவுல வந்த பொண்ணை தவிர நான் வேற யாரையுமே பார்க்க மாட்டேன். கனவுல வந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிற பொண்ணை கட்டி மட்டும் பிடிப்ப, அப்படித்தானே? டேய், நான்லாம் ஒன்னும் கட்டி பிடிக்கலடா. நான் சிவனேன்னு தாண்டா இருந்தேன். அவதானே என்கிட்ட வந்து சாரி கேளு, சுடிதார் கேளுன்னு கடைசியில நீ மொத்தமா கேட்டுட்ட. ஐயோடைய சக்தி, சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலடா. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நம்ம காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயாவது அப்படிலாம் நடந்திருக்கனா? எனக்கெல்லாம் யாருக்கிட்டயுமே அப்படி தோணுது இல்லடா. ஆனா அது என்னமோ தெரியலடா. அவ கண்ணை பார்த்தாலே உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுதுடா சக்தி. என் கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவ இடுப்புக்கு போயிருது. என்னது, இடுப்புக்கு போதா? ஐயோ ஆமாண்டா சக்தி, அதான்டா ஏன்னு எனக்கே புரியல. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்டா? நீ உன் மாமா கிட்ட செருப்படி வாங்குறதுக்கு நேரம் ஆயிருச்சு, அதான். டே சக்தி. ஆனா இப்ப இங்க இதெல்லாம் காமெடி இல்ல. காமெடி என்ன தெரியுமா? அன்னைக்கு நீ பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவ கைய புடிச்சதுக்கே அவ உன்னை இந்த வாங்கினாலே, இப்ப வேற வரும்போது அவளை கட்டி புடிச்சிட்டு வந்திருக்க. மவனே, நீ வீட்டுக்கு போனா என்ன சீன் நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயப்படாதடி, நீதான் தைரியமான ஆளாச்சு. அட போட, நீ வேற. தெரியாம அவ கைய பிடிச்சதுக்கே என் மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இதுல வேற வரும்போது ஒரு வேகத்துல அவளை கட்டி பிடிச்சிட்டு வேற வந்துட்டா. இதுக்கப்புறம் அவ என்ன என்னெல்லாம் பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுடா சக்தி. அனுபவி ராஜா, கட்டி பிடிக்கும் போது நல்லா இருந்துச்சா? ஏண்டா மச்சான், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ எப்பவும் சொல்லுவல்ல நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேரும்னு. நீ அன்னைக்கு அவளை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டு உள்ளுக்குள்ள மின்னல் அடிச்சதுன்னு சொன்னல, அவ அப்படியே போயிருந்துருக்கலாம்ல. எதுக்குடா அவ கரெக்டா அவன் வீட்டுக்கு வரணும்? உனக்கும் அவளை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுதுங்கிற. இத்தனை வருஷத்துல காலேஜ்லயும் சரி வெளியிலயும் சரி நம்ம எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருப்போம். ஆனா எந்த பொண்ணை பார்த்தும் நீ இது வரைக்கும் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னதில்ல. அதை வச்சு சொல்றேன், ஏன்டா அந்த கடவுள் உனக்குன்னு எழுதியிருக்கிற பொண்ணு இவளா இருக்க கூடாது? சக்தி, நான் தான் சொன்னல. அடே நிறுத்துறா. திரும்பவும் கனவு மற்றும் துப்பட்டான ஆரம்பிக்காத. கனவுல வந்தவள விடு. இப்ப நெஜத்துல வந்தவளுக்கு என்ன சொல்ற அதை மட்டும் சொல்லு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. டே, அவளை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பண்ணாலும் சரி அவ எனக்கு வேண்டாம். ஏண்டா? டே, என்னடா சக்தி பேசுற? அவ வேற யாராவது இருந்திருந்தா கூட ஒருவேளை நீ சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது தோணி இருக்குமோ என்னமோ. ஆனா அவ என் மாமாவோட தங்கச்சிடா. இல்லனாலே அந்த ஆளுக்கு என்ன கண்டா ஆகாது. ஏற்கனவே நான் பண்ற எல்லாத்துக்கும் பாவம் என் அக்கா தாண்டா திட்டு வாங்கிட்டு இருக்கா. இதுல வேற நான் அவகிட்ட ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான்டா. அப்புறம் தேவையில்லாம என் அக்காக்கு தான் பிரச்சனை. அதுலயும் என் அக்கா அவ வந்த அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டா, அவகிட்ட எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது, எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு. இன்னி வரைக்கும் அக்கா என்கிட்ட இத பண்ணு இது பண்ணாதன்னு என்கிட்ட ஏதாவது சொல்லி நீ பாத்திருக்கியா? ஆனா இவ விஷயத்துல எந்த பிரச்சனைக்கும் போகாதடான்னு அவளே சொல்றானா, அதுல நிச்சயமா ஒரு காரணம் இல்லாம இருக்காது. அவளை லவ் பண்றத கூட விடு. அவளா பேசின பேச்சுக்கு எனக்கு வந்த கோவத்துக்கு எப்பவோ அடிச்சு அவ செவனே திருப்பி இருப்பேன். ஆனா அவகிட்ட நான் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அக்கா என்கிட்ட அவகிட்ட எந்த பிரச்சனைக்கும் போகாதுன்னு சொன்னதுனால மட்டும்தான். பிரச்சனைக்கு மட்டும் இல்லடா சக்தி, அவகிட்ட வேற எதுக்குமே போக கூடாதுன்னு இருக்கேன். நீ போக கூடாதுன்னு இருக்க, ஆனா அதுவா உன்னை தேடி வருது. இல்ல, வந்த வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் எல்லாம் எதுவும் வர விடக்கூடாது. பொய் சொல்லாதவன் வர விடக்கூடாதுன்னு நீ சொல்லும் போது தாண்டா உன்னை தேடி வரும். எடுத்து பேசு.
ஹலோ, யாரு? ஞான் தான். நான் தானா? ஏன் உனக்கு பேர் இல்ல? உன் அம்மா அப்பா உனக்கு பேர் வைக்கலையா? வச்சிருக்கு. அப்ப பேரை சொல்லி தொலை. ஆ, ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யானா? எந்த ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யான்னு உன் பேர் சொன்னது தெரியறதுக்கு நீ என்ன உலகழிக ஐஸ்வர்யாவா? எந்த ஐஸ்வர்யான்னு தெளிவா சொல்லுடி. சொல்றேன். உன்னோட மாமாவோட தங்கச்சி ஐஸ்வர்யா. மாட்டடி மவனே. டி சும்மாறா. நீயா? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? அம்மா, என் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது? அதே சார் வெளிய செலிபிரிட்டி இல்லே, உங்க நம்பரை கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா? உன் அம்மாச்சியோட போனில் இருந்து தான் எடுத்தேன். ஏய், என் நம்பர் எதுக்குடி நீ எடுத்த? சரி, எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? அத சொல்லு. சொல்றேன், ஆனா போன்ல இல்ல, நேர்ல. கிளம்பி வீட்டுக்கு வா. நீ கூப்பிட்டதோ உடனே கிளம்பி வர்றதுக்கு நான் என்ன அதெல்லாம் வர முடியாது. போனை வை. சரி வரேன்டா. நான் கூப்பிட்டதுன்னு நீ வர மாட்ட. என் சேட்டை போன் பண்ணி கூப்பிட்டா நீ வரும்ல. எந்த ஹீரோ சார், இப்போ வரீங்களா? வரேன், வை. ஓகே. சரி, கடுப்பு ஏத்துறா. டேய் ஏன்டா? பின்னடா சக்தி, விட்டா ரொம்ப ஓவரா போறான். டேய், ஓவரா போனது அவளா இல்ல நீயா? சரி, நானும் தான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். ஆனா இனி போக மாட்டேன். டேய், இந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உன்னால முடியுமான்னு யோசிச்சுட்டு கூடு. ஏன்னா அவளை பார்த்ததுமே உள்ள மின்னல் அடிக்குது, இடி அடிக்குதுனால சொல்லிக்கிட்டு இருக்க, பாத்துக்க. டேய், என்ன அடிச்சாலும் சரி, நான் தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் தொட மாட்டேன். உனக்கு தெரியும்ல. ஏதோ தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவ கையை பிடிச்சிட்டேன். அதுக்காகலாம் அவ தாளத்துக்கெல்லாம் என்னால ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் பண்ணதுக்கெல்லாம் அவகிட்ட கடைசியா சாரி கேட்டு இதுக்கப்புறம் அவ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சாரி கேட்கவா போற? ஏன் கேட்ட வரைக்கும் பத்தாதா? டேய், நான் தான் சொன்னேன்ல, நானும் எதுவும் பண்ண மாட்டேன். அவ பண்ற எல்லாத்துக்கும் இன்னையோட முடிவு கட்டுறேன். முதல்ல நான் போய் அவ பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன். இரு. பேபி, இங்க பத்தியா சுக்கு சுக்கு வண்டி. நல்லா இருக்கு அபி. ஆமா, இதுக்கு முன்னாடி இது உன்கிட்ட இல்லையே, யாரு வாங்கி கொடுத்தா? இது இதோ இந்த ஐட்டு தான் வாங்கி கொடுத்தா. அது ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்துக்கா. ஓ, அப்படியா? சரிடா, வச்சு விளையாடு. நீயும் வா பேபி, இங்க உட்காரு. நம்ம இந்த சுக்கு சுக்கு வண்டி இப்படியே ஓட்டி வெள்ளலடா. இல்ல பி, நீ விளையாடு. வா பேபி, நம்ம ரெண்டு பேரும் வெள்ளலடா. நீ விளையாடு அபி, நான் வரேன். சரி, நான் இந்த சுக்கு சுக்கு வண்டி எப்படி ஓட்டிய பாரு. நான் பாக்குறேன், நீ ஓட்டு அபி. சரி. என்ன, ஏதோ பேசணும்னு வர சொன்னா இதுவும் பேசாம சைலண்டா இருக்கா? ஐயோ, சக்தி கிட்ட வேற இன்னைக்கு இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு வீரமா பேசிட்டு வந்தோம். இவ ஏதாவது பேசினாலாவது அந்த டென்ஷன்ல கூட சேர்ந்து ஏதாவது பேசலாம். ஆனா இவ எதுவும் பேசாம சைலண்டா உட்காந்துருக்கா. என்ன மூட்ல இருக்கானே தெரியல. நம்ம ஏதாவது பேச போய் கடைசியில அது இன்னும் பிரச்சனையாயிடுமோன்னு வேற பயமா இருக்கு. ஆனா கண்டிப்பா காலையில நம்ம பண்ணதுக்கு தான் டென்ஷனா உட்காந்துருக்கான்னு மட்டும் தெரியுது. அவ ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியல. பஞ்சாயத்தை முடிக்கணும்னா நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணும் போல. சரி, நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? சரி, வழக்கம் போல சாரில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நீ என்ன எதுக்கு வர சொன்னு எனக்கு புரியுது. காலையில நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி. ഞാൻ ഉൻകിட்ட സോറി പറയാൻ പറഞ്ഞില്ലല്ലോ. என்ன சாரி வேண்டாமா? எப்பவுமே சாரி தானே கேட்க சொல்லுவா. അല്ല സോറി കേக்குற அளவுக்கு அவ்வளவு சின்ன காரியமா நீ பண்ண? ரைட்டு. அப்ப சாரியை விட பெருசா வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கா போல. ஏடா, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில கூட நான் யாருன்னு தெரியாம என் கையை பிடிச்சி இழுத்தேன். சரி, ஒரு கணக்குக்கு அதை கூட நான் மன்னிச்சிடலான்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ நான் உன் மாமாவோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எவ்வளவு தைரியம் இருந்தா காலையில எனக்கு எட்டி பிடிப்பேன். இத மாத்திரம் என் சேட்டன் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அதோட என் சோலி முடிஞ்சிரும். பரையடா, என் சேட்டன் கிட்ட சொல்லட்டா? ஏயே, வேணாம் வேணாம். சரி, நான் பண்ணது பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ சொல்லு, நான் எதா இருந்தாலும் பண்றேன். பண்ணிதான் ஆவணும்.
இல்லைங்க ഞാൻ அப்பவே நீ பஸ் ஸ்டாண்டில் என் கையை பிடிச்சி இழுத்தது காலில் என்னை கெட்டி பிடிச்சது எல்லாத்தையும் என் சேட்டங்கிட்ட சொல்லிடுவேன். ஏய் ஏய் அதான் பண்றேன்னு சொல்லிட்டனே, சொல்லு என்ன பண்ணணும். நாளைக்கு என்னையும் கையிலையும் வெளியில ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன்ல. அட இவ்வளவுதானா? அதான் நான் காலையிலேயே ஓகேன்னு சொல்லிட்டேனே. இப்ப என்ன, நாளைக்கு உங்களை வெளியில ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? நாளைக்கு போலாம், போதுமா? ஓகே, அப்ப பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புட்டா? அபி வாடா, நம்ம அந்த பக்கமா போய் ட்ரெயின் ஓட்டலாம். ஹலோ ஹலோ ஹீரோ சார், கொஞ்சம் நில்லுங்க. ஏன் பஞ்சாயத்து முடியலையா? இல்ல. ஓகே, கண்டினியூ. நாளைக்கு எங்களை வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன்ல, அது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல. எந்தாச்சா நாளைக்கு ஒரு நாள்ல இந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியாதுல்ல. அது கொண்டு இந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்கிறதுக்கு எத்தனை திவசம் ஆனாலும் சரி, நீ எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போற. ஏய் வெயிட் வெயிட் வெயிட், இன்னும் நான் முடிக்கல. எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் திருச்சி நாங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாங்க பண்ற எல்லா செலவுக்கும் நீ தான் பணம் கொடுக்கற. என்ன, நான் பணம் கொடுக்கணுமா? அதுக்கு நான் எங்கேயாவது போய் பேங்க்ல தான் கொள்ளையடிக்கணும். நீ கொள்ளை அடிச்சாலும் சரி வெள்ளை அடிச்சாலும் சரி, ஆக மொத்தம் நாங்க பண்ற எல்லா செலவுக்கும் நீ தான் பணம் கொடுக்கற. ஏய் என்ன விளையாடுறியா? நானே செலவுக்கு 5 பைசா இல்லாம இருக்கேன். இதுல வேற நீங்க பண்ற செலவுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணுமா? ஏன்ட்டெல்லாம் பணம் இல்ல. போனா போகுது, சரி நம்மளும் ஏதோ தெரியாம மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால சரி ஊரை சுத்தி காட்டலாமேன்னு பார்த்தா என்ன ஓவரா போறியா? ஊரெல்லாம் சுத்தி காட்ட முடியாது, போடி. ஏடா ஆலோசிச்சு பேசிக்கோ, இல்லன்னு வச்சா. ஏய் என்ன 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 என்னடி பண்ணுவ? நான் உன் கைய புடிச்சிட்டேன், உன்னை கட்டி புடிச்சிட்டேன்னு போய் உன் அண்ணன்ட்ட சொல்வேன், அவ்வளவுதானே? போடி போய் சொல்றி. பார்த்தாச்சு பார்த்தாச்சு, உன் அண்ணன் கிட்ட எல்லாமே பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வர்றதையும் நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சதை பாத்துக்க, போடி. அபி வாட, நம்ம அந்த பக்கமா போய் ட்ரெயின் ஓட்டலாம். என்ன இவ்வளவு தைரியமா பேசிட்டு போறான்? ஓ, நினைக்க இந்த சேட்டங்கிட்ட பேடி இல்லையா? இருடா, எப்படி பேடி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன் நான் சொன்னேன், இரு நீயாவே என்ன கூட்டிட்டு போவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.